9ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு நம்பர். குறையவும் குறையாது, கூடவும் கூடாது. 9 எப்படி பெருக்கினாலும் சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எனி மல்டிபிள் ஆஃப் 9 ஆல்வேஸ் ரிமைன்ஸ் 9. இஸ் அ கான்ஸ்டன்ட். 9 2 18 1 8 9 9 3 27 2 7 9 9 4 36 3 6 9 9 5 45 4 5 9. நீங்கள் பார்த்துட்டே போங்க, 9 ஒரு 8 குறையவும் குறையாது, 10 கூடவும் கூடாது. அதனால் குறையவும் குறையாமல் கூடவும் கூடாமல் ஸ்வதகா பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்துவுக்கு இட் பிகம்ஸ் அ நியூமரிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஃபார் தி அன்சேஞ்சிங் இன்ஃபினிட். அதனால தான் நவமீன ராமாவதாரம்னு சொல்லுவார். எது நமக்கு அன்சேஞ்சிங்காக கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும்? முருகனுடைய திருவடி தான் நமக்கு எப்போதும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதனால தான் 9வது ஸ்லோகத்தை திருவடியை வர்ணிக்க ஆரம்பித்தேன். அதாவது புருஷ தெய்வம்னு சொன்னால் பாதத்துலேருந்து கேசம் வாங்கினேன், ஸ்திரீ தெய்வமாக இருந்தால் கேசத்துலேருந்து பாதம். இதுதான் கவிகளுடைய மரபு. சௌந்தரராஜில் பார்த்துக்கிட்டோன்னா கேசத்துலேருந்து ஆரம்பித்து வர்ணிக்கிறேன் பாதத்தில். அதாவது ஒரு ஸ்திரீயாக அம்பாளாக நினைக்கிற போது பாதத்தில் போய் கடைசியில் நிற்கணும் மனசு. அதுக்காக புருஷ தெய்வமாக இருந்தால் பாதத்துலேருந்து ஆரம்பித்து சிரஸில் போய் வர்ணிக்கிறது. ஆச்சாரியா என்ன பண்ணிருக்க, பரமேஸ்வரனை பற்றி மாத்திரம் 2 விதமாக வர்ணிச்சிருக்க. சிவ பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம்னு ஒன்றும், சிவ கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம்னு ஒன்று. 2 பண்ணாரே அப்படின்னாக்க பரமேஸ்வரன் யார்? அர்த்தநாரீஸ்வரன். இடது பக்கம் அம்பாள், வலது பக்கம் பரமேஸ்வரன். வலது பக்கம் பரமேஸ்வரன் புருஷனாக பார்த்தா சிவ பாதாதி கேசாந்த ஸ்தோத்திரம், இடது பக்கம் அம்பாளை பார்த்தா சிவ கேசாதி பாதாந்த ஸ்தோத்திரம். அப்படி 2 ஸ்தோத்திரம், இந்த மாதிரி 2 ஸ்தோத்திரம் பண்ணிருக்காரு. காந்த விழட்டுமேங்கிறதுக்காக சொல்லி வச்சேன். இவர் என்ன பண்ணார், இங்கே பாதத்திலேருந்து ஆரம்பித்து சிரஸ் பர்யந்தம் பல ஸ்லோகங்கள் சொல்ல போகிறார். ரணத்தம் சகே மஞ்சுளே அத்தியந்த சோணே மனோகாரிலாவண்ய பீயூஷபூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேஷதத்தः சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மிகே. முருகா ஸ்கந்தான்னு கூப்பிட்டார். ரொம்ப அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துடைய தாற்பயம் நமக்கு பதிச்சு போயிடுச்சுன்னா வேறு ஒன்றும் தேவையில்லை. இந்த தாற்பயம் நமக்கு பதிக்காமல் போயிடுச்சுன்னா வேறு என்ன பதிச்சும் பிரயோஜனம் இல்லை. ஸ்கந்தன்னு அவனுக்கு பேர். அதான் தமிழில் கந்தன்னு வந்துடுச்சு. சத்ருன் சோஷயதி இது ஸ்கந்தா. சத்ருக்களுடைய ஆற்றல் எல்லாத்தையும் வத்தடிக்கக்கூடியவனுக்கு ஸ்கந்தன்னு பேர். அந்த ஸ்கந்தனுடைய புராணத்துக்கு ஸ்காந்தம் அதனால தான் இருந்தது. தமிழில் வரும்போது கந்தன்னு வந்ததுனால கந்த புராணம்னு வந்துட்டு. தமிழில் கச்சியப்பர் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்த புராணத்துக்கு கந்த புராணம்னு பேர் வந்துட்டு. அதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு. கந்துன்னு தமிழில் சொல்கிற போது யானையை கட்டக்கூடிய கட்டித்தறி. மனசு ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானையாட்டமாக இருக்குது. இது சிவாங்ககரியில் ஒரு ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார் ஆச்சாரியா. மனசு ஒரு பெரிய மதம் பிடிச்ச யானையாட்டமாக இருக்குது. அந்த யானையை கட்ட வேண்டிய கட்டுத்தறி முருகன் தான் காட்டுறதுக்காக கந்தன்னு அவனுக்கு பேர். சரவண பொய்கையில் நாணல் புள்ளதான் இருக்கக்கூடிய இடத்துல போய் அவனுடைய ஆவிர்வாவம் ஏற்பட்டதுனாலையும் அவனுக்கு ஸ்கந்தன்னு பேர். ஸ்கந்தா, உன்னுடைய திருவடி தாமரையில் என் மனசுங்கிற தேன்வண்டு எப்போதும் சுற்றிகிட்டே இருக்கணும். சதாமோததான் ஸ்கந்தத்தே பாதபத்மே. ஒரு புஷ்பம், தாமரை, பத்மம்னா தாமரை. தாமரை இருக்கக்கூடிய இடத்துல ஹம்சங்கள் தான் வரும். சரத் ருத்துவில், இப்போ சரத் ருத்து தான் நடந்துருக்கு. இந்த சரத் ருத்துவில் எப்படி தாமரையை தேடிண்டு ஹம்சங்கள் எல்லாம் வருமோ, பகலில் கண்ணுக்கு தெரியாத பிரகாசமானது இருட்டின உடனே எப்படி மருந்து பச்சிலைகள் அந்த பிரகாசம் தெரியுமோ, அந்த மாதிரி ஏற்கனவே அத்தியனம் பண்ண வித்தியைகள் எல்லாம் வித்யாபியாசம் பண்ணக்கூடிய சமயத்தில் பார்வதியிட வந்து சேர்ந்ததுன்னு குமார சம்பவத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் காளிதாசன். தாம் ஹம்சமாலாக சரதீவ கங்காம் மகௌஷதிம் நக்தமிவாத்மபாசா ஸ்திரோபதேசாம் உபதேசகாலே பிரபேதிரே பிராக்தன ஜன்ம வித்யா. இந்த தாமரையில் ஹம்சம் வந்து மொக்கணுமே. எந்த ஹம்சம் இருக்குது? முருகனுடைய திருவடியான தாமரையில் மொக்கக்கூடிய ஹம்சம் எது இருக்குன்னா ரணத்வம்சகே. காலில் போட்டு இருக்கக்கூடிய இந்த வெள்ளியான ஏற்பட்ட கொலுசு, அந்த தண்டையானது ஹம்சமும் வெள்ளையாக தானே இருக்கும்.
வெள்ளியும் வெள்ளையாக தான் இருக்குது. அது ஹம்சமாட்டமாக இருக்குது. ரணத்ஹம்சகே ஒரு சம்பிரதாயம் எப்படின்னாக்க ஸ்வர்ணம் ரொம்ப பவித்திரமாகுது. ஏன் பவித்திரம்னு சொல்கிறேன், அக்னியில் போட்டு உருக்கி தானே புது மாற்று தங்கத்தை தயார் பண்ணுறா. இட் அண்டர்கோஸ் எ டெஸ்ட் ஆஃப் ஃபயர். நெருப்பில் போட்டு எடுத்துட்டா எதுவாக இருந்தாலும் சுத்தமாக போய்டுறது. அதனால் பவித்ரம் வைஹிரண்யம் அப்படின்னு வேதம் சொல்லிட்டு, அதனால் ரொம்ப பவித்திரமானது ஸ்வர்ணம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப பவித்திரமாக இருக்கிறதுனால ஸ்வர்ணத்துக்கு மாத்திரம் ஸ்வர்ணத்தட்டில் சொர்ண தாம்பாளத்தில் சாப்பிட்டுட்டா அலம்பி வச்சா போகிறோம், சுத்தமாகிடும். தீர்த்தத்தால் சுத்தி. வெள்ளி பிளேட்டு கூட அப்படி கிடையாது. எச்சல் அலம்பரத்தினால போகாது. இது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். கையில் மாத்திரம்தான் எச்சல் அலம்பரத்தினால போகும். அதனால் நெருப்பில் கையை போய் நெருப்பில் காட்ட முடியாது. எது அப்ராப்ரியேட்டோ அதுதான் எடுத்துக்கணும். இது மாதிரி சில பேர் குதர்க்கம் பண்ணுவா. நீங்கள் சாதாரணமாக அந்த காலத்தில் சொல்கிறேன், எச்சல் பத்து இதெல்லாம் பார்த்துருந்த காலத்தில் சாப்பிட்ட இடத்துல ஒரு பசு சாணத்தை எடுத்து சுத்தம் பண்ணுவாள். அந்த சாணத்தால் தான் சுத்தி. இப்போ சாணம் கிடைக்கல, எங்கே போய் பசு போய் தடுறது? கொஞ்சம் மஞ்சள் பொடியோ மோரோ ஏதாவது ஒன்று சேர்த்துக்கும். அதுக்கு பரியாயமாக ஏதாவது ஒன்று சேர்த்துக்கும். வெறும் ஜலத்தால் சுத்தி ஏற்படாது எச்சலுக்கு. பாத்திரத்தை என்ன பண்ணுவேள், அது வெள்ளியாக இருந்தால் கூட எச்சல் அலம்பினா போகாது, நெருப்பில் காட்டினா தான் சுத்தி ஏற்படும். ஒவ்வொரு முறையும் வெள்ளி தாம்பாளத்தை நெருப்பில் காட்டிட்டு இருக்க முடியுமா? அதனால பழைய காலத்தில் என்ன பண்ணுவா, மாப்பிள்ளைக்கு ஒரு வெள்ளி தாம்பாளம் கல்யாணத்து போது மாமனார் சீர் கொடுக்குற போது அந்த வெள்ளி தாம்பாளத்தில் ஒரு சின்ன காயின் சைஸுக்கு ஒரு சொர்ணத்தை வைக்கிறது. ரொம்ப குடும்பங்கள் அது மாதிரி இருக்கும். எதுக்காக சொர்ணம் பதிச்சிருக்கான்னு தெரியாது. ஏதோ வந்தது வேட்டாத்துலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுவோமே பண்ணிட்டு இருக்கா. சிலவை யூஸ் பண்ணாமல் உள்ள பேங்க் லாக்கரில் வச்சுருப்பா. பத்திரமா இருக்கட்டும், அந்த வெள்ளி போய் செலவழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மனசு வரல. யூஸ் பண்ணுறதுக்கு தானே இருக்குது. வெள்ளி தாம்பாளத்தை வச்சா கூட பரவாயில்ல, பஞ்சபாத்திரத்தை உள்ளே வச்சு விட்றோம் லாக்கரில். சந்தியாவனம் பண்ணால் தானே பஞ்சபாத்திரமே தேவையாக இருக்குது. அது ஸ்வர்ணம் எதுக்காக பதிக்கிறதுனா சாப்பிட்டு விட்டு அலம்பி வச்சு விடலாம். இந்த தாம்பாளத்தை நெருப்பில் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்வர்ணத்துக்கு மாத்திரம் அலம்பினா போயிடும் எச்சல். அது நெருப்பில் காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே நெருப்பில் காய்ச்சப்பட்டு தான் அந்த சொர்ணம் வழியில் வந்திருக்கு. அதனால் பவித்திரம் போய் ஹிரண்யம்னு வேதம் சொல்லிட்டு, அந்த பவித்திரமாக இருக்கக்கூடிய சொர்ணம் சரீரத்தில் 2 பாகங்களாக இந்த சரீரத்தை பிரித்தா சாஸ்திரத்தில். தொப்புளுக்கு மேலே இருக்கக்கூடியது மேத்தியம், சுத்தமான சரீரம். தொப்புளுக்கு கீழே தான் மலமூத்திர விசர்ஜனம் பண்ணக்கூடிய அவயவங்கள் தொப்புளுக்கு கீழே இருக்கிறதுனால அது சுத்தி கொஞ்சம் குறைச்சல்னு அமேத்தியம்னு சொன்னான். அந்த அசுத்தமாக இருக்கக்கூடிய பாகம் சரீரத்தில் இருக்கக்கூடிய பாகத்தில் பவித்திரமாக இருக்கக்கூடிய சொர்ணம் இருக்கப்படாதுன்னு இடுப்புக்கு கீழே சொர்ணம் யூஸ் பண்ணுறது இல்லைன்னு. அதனால தான் சம்பிரதாயம் வந்து மிஞ்சி போனால் சொர்ணம் ஒட்டியானும் இடுப்போடு போட்டுக்கலாம், அவ்வளோதான். அதை தாண்டி கீழே குழந்தைகளுக்கும் அருணாக சொர்ணத்தில் அருணாள் போடுவா சின்ன குழந்தைகளுக்கு. இடுப்புக்கு கீழே போடக்கூடாது, இடுப்போடு போட வேண்டியது தான் அது. அதனால் எத்தனை கோடீஸ்வரி அம்மாவாக இருந்தாலும் காலில் போட்டுக்கக்கூடிய கொலுசு வெள்ளி கொலுசாக தான் இருக்க முடியும். இப்போ ஏதோ அந்த சொர்ணத்துடைய வர்ணத்தில், ஆனால் சொர்ணம் இல்லாமல் ஐம்பொந்துன்னு ஏதோ வந்திருக்கு, அது மாதிரி போட்டுக்கிறான்னு சொல்கிறா. ஆனால் பொண்ணு இல்லை, ஐம்பொந்து தான். அது பொண்ணு இல்லை, அது மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு அப்படி இருக்கே தவிர அது சொர்ணம் இல்லை. அதனால் காலில் போட்டிருக்கக்கூடிய தண்டையோ கொலுசோ இடுப்புக்கு கீழே போடுறது எல்லாமே the maximum, the most valuable metal that you can use is silver. அதனால் வெளியில் போட்டுருக்கிறதுனால என்ன இருக்குது, ஹம்சமாட்டமாக இருக்குது. ஹம்சம் தாமரையை தேடி வரக்கூடிய ஹம்சமாட்டமாக திருவடியாக இருக்கக்கூடிய தாமரையை தேடி வந்திருக்கு. இந்த சரங்கையாக இருக்கக்கூடிய கொலுசானது வெளியில் இருக்கக்கூடிய கொலுசு அது ஹம்சமாட்டமாக இருக்குது. ரணத்ஹம்சகே மஞ்சுளே அத்தியந்த சோனே. மஞ்சுளம்னா ரொம்ப அழகாக இருக்குது. தாமரையே பொதுவாக புஷ்பமே அழகாக இருக்கும், தாமரை ரொம்ப அழகாக இருக்கும். பகவானுடைய திருவடி தாமரை அது பார்க்க 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 கண்ணுக்கு ரொம்ப குளுமையாக இருக்குது. விழிக்கு துணை திருமென்மலர் பாதங்கள், பாதங்கள் மலர் பாதங்கள், மென்மலர் பாதங்கள். வாடி போன தாமரை நேற்றுக்கு தாமரையை மலரை செஞ்சுட்டு போட்டுவிட்டு இன்றைக்கி போய் பார்த்தா அது கொஞ்சம் பிரிட்டிலாக தான் இருக்கும். அது ஒன்றும் ஒரு 24 மணி நேரம் எக்ஸ்போஸ்டாக இருக்க வெளியில், அது மிதுவாக இருக்காது. அப்போ மலர்ந்த தாமரையாக இருக்கணும். அதான் மென்மலர் பாதங்கள். முருகனுடைய திருவடியை வெறும் மென்மலர் பாதங்கள்னு சொன்னால் போகாது, ஒரு திரு சேர்த்துக்கணும். இப்படி வெறும் பிள்ளைன்னு சொன்னால் போகாது, ஒரு மரியாதைக்கு ஒரு சேர்த்துக்கிட்டு பிள்ளையார்னு பேர் வந்ததோ அந்த மாதிரி திருமென்மலர் பாதங்கள். அது கண்ணுக்கு அதுதான் துணை, விழிக்கு துணை. பார்க்க 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 பார்த்தா அவன் திருவடியை பார்க்கணும், வேறு எதையும் பார்த்து பிரயோஜனம் இல்லை. இது அப்படியே பட்டத்தில் சொல்லும்போது மதுரம் சுமதுரம்
அதிக சுமுதிரம் யோகீந்திரானாம் துவதங்கேஷு அதிக சுமுதிரம்னு சொன்னார் நாராயணியத்தில். இங்கே விழிக்கு துணை திருமென் மலர் பாதங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. மஞ்சுளே அத்தியந்த சோனே, முருகனே ஷேப்பு திருமேனி, கிருஷ்ணனை போல ராமனை போல நீலமேக சியாமலமான திருமேனி இல்லை. அதனால தான் அவனுக்கு செவ்வேல்னு ஒரு பேர். சேந்தனை கடம்பனை, அதாவது பின்னாடி எங்கேயாவது அவகாசம் சொல்ல அலங்காரத்தில் அப்படி ஒரு பாட்டு இருக்குது, கந்த கடம்பனை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. செவ்வேல்னு சொல்கிறோம், சக்கச்சவேல்னு இருக்கிறதுனால செவ்வேல். ஏற்கனவே சரீரமே சிவப்பாக இருக்குது, அந்த காலானது இன்னும் கொஞ்சம் அதிகமாக சிவந்திருக்கு. அதனால தான் அத்தியந்த சோனே, சோனம்னா சிவப்பு, ரொம்ப சிவந்திருக்கு. ஏன் ரொம்ப சிவந்திருக்கு? இதுக்கு காரணம் தெரியணும்னா மீனாட்சி மேலே ஒரு 100 ஸ்லோகங்களுக்கு மேலே நீலகண்ட தீட்சிதர் என்ற மகான் ரச்சனை பண்ணி கொடுத்தார். அவர் எப்படி ரச்சனை பண்ண வந்தாருங்கிற கதையெல்லாம் இப்போ நமக்கு வேணாம், ரொம்ப ஆச்சரியமான கதை. அப்பி தீட்சிதருடைய தம்பி பேரன் நீலகண்ட தீட்சிதர். மதுரை மீனாட்சி அவருக்கு பிரத்யக்ஷம். கண் ரெண்டையும் அவிச்சுட்டு வரியான தவிக்க வேண்டிய சமயத்தில் 100 ஸ்லோகங்களுக்கு மேலே ஆனந்த சாகரஸ்தவம் வந்து பண்ணார். அந்த ஒரு ஸ்லோகம் சொல்கிற உபனிஷத்துடைய வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குனாக்க, just imagine the entire text of the Vedas in the form of a pyramid. At the bottom of the pyramid is கர்மகாண்டம், நடுபாகத்தில் உபாசனா காண்டம், at the very top of the pyramid பார்த்தீங்கன்னா ஞானகாண்டமாக இருக்கக்கூடிய உபனிஷத்துகள். மகா வாக்கியம் தான் என்னன்னு கீழே சொன்னேன். ஜீவன் வேறு இல்லை, பிரம்மம் வேறு இல்லைன்னு உணர்த்தக்கூடிய டைரக்டாக ஜீவ பிரம்ம அபேதத்தை சொல்லக்கூடிய வாக்கியங்களுக்கு மகா வாக்கியம்னு பேர். அது ரொம்ப கூர்மையாக இருக்குது. தட் ரெப்ரசன்ஸ் தி வெரி ஷார்ப் டிப் ஆஃப் தி அப்பர் டிப் ஆஃப் தி பிரமிட். அந்த மகா வாக்கியத்துக்கும் புலப்படாமல் இருக்குது முருகன் சுரூபம் மகா வாக்கிய கூடம். அம்பாளுக்கும் அப்படி தான். அவன் என்ன பண்ணிட்டா, வேதத்தை ஒரு தாயாரா சொன்னால் அந்த தாயாருடைய நெத்தி இதான் சிரஸ் தான் எப்போதுமே தட் ரெப்ரசன்ஸ் தி அப்பர் ஹையர் எண்ட் ஆஃப் தி என்டையர் பாடி. அந்த தலையில் இருக்கக்கூடிய எல்லை எது? சீமானா எல்லை. எல்லையுடைய முடிவு சீமையுடைய அந்தம்தான். சீமாந்தங்கிறது சீமந்த ரேகான்னு வந்துடுச்சு. நடுவில் 2 அதைய 2 பாகங்களாக அந்த கேசம், நடுவில் இருக்கக்கூடிய ரேகை சீமந்த ரேகைன்னு பேர். நடுவில் தான் இருக்கணும். அது மகிழ் இருக்கிறது இருக்க நடுவில் தான் இருக்கணும். ஏன்னா சுமங்கலிகளுடைய தலையில் பரம சுமங்கலியா நித்திய சுமங்கலியாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அம்பாள் யார்? பரமேஸ்வருடைய பாதி. பரமேஸ்வரன் தலையில் எது இருக்குது? கங்கை. அதனால் அம்பாள் தலையிலையும் அந்த கங்கை ஓடுறது. ஒரே இடத்துல ஒரு நதியினக்க வலது பக்கம் மாத்திரம் இருக்கேன்னு சொல்லுமா, இடது பக்கமும் சேர்ந்து தான் இருக்குது. தலைக்கு மேலே தூக்கி வச்சு விட்டாரு கங்கை. பார்வதி தலை மேலேயும் வந்துடுத்து. அதனால் எல்லாருமே ஸ்திரீ சமஸ்தாக தவதேவி பேதாகான்னு தேவி மகாத்மத்தில் ஒரு ஸ்லோகம் இருக்குது. எல்லா சுமங்கலிகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு. அதனால தான் சுவாசினி பூஜை சுமங்கலி பிரார்த்தனை எல்லாம் பண்ணுறோம். பித்து ஸ்வரூபமாகவும் நினைக்கிறோம், சுவாசினி பூஜை பண்ணுறது அம்பாள் ஸ்வரூபமாகவும் நினைக்கிறோம். பித்து ஸ்வரூபமாக நினைக்கிறது சுமங்கலி பிரார்த்தனை, சுவாசினி பூஜைனா அம்பாள் ஸ்வரூபமாக நினச்சி பூஜை பண்ணுறோம். நவராத்திரி போது சுவாசினி பூஜைகள்லாம் பண்ணுறோம். அப்போ எல்லா சுவாசினிகளும் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு சொன்னால் அவள் தலையில் இருக்கக்கூடிய கங்கை இந்த அம்மாவுடைய தலையிலையும் இருக்குது. கங்கை யமுனை 2 இருக்குது. நடுவில் கண்ணுக்கு தெரியாமல் ஓடக்கூடிய சரஸ்வதி தான் அந்த மகிழ். 2 பக்கத்துலேயும் கேசம். ஏன் யமுனை இருக்குது இப்படி சொல்கிறேன்னா, யமுனை மாத்திரம் நீங்கள் போய் பிரயாகராஜில் பார்த்தீங்கன்னா தெரியும், கருத்த ஒரு பிளாக் ரிப்பனாட்டமாக வரும், தனியாக ஒரு பிரவாகம் தெரியும். இந்த கருத்து இருக்கக்கூடிய கேசமானது யமுனா ஸ்வரூபம். ஒரு பக்கத்தில் கங்கை, நடுவில் ஓடக்கூடிய சரசு தான் அந்த சீமந்த ரேகை. அதனால் தலையில் இருக்கக்கூடிய மகிழ் ஸ்ட்ரெயிட் ரேனாக நடுவில் தான் இருக்கணும். அங்கே போய் டிசைனிங் எபிலிட்டிஸ் எல்லாம் காட்டப்படாது. இந்த மகிழ் இருக்கிற டிசைனிங் எபிலிட்டிஸ் எல்லாத்தையும் காட்டப்படாது. அந்த சீமந்த ரேகையில் மகாலட்சுமி இருக்காள். ஒவ்வொரு சுவாசினுடைய சீமந்த ரேகையிலையும் மகாலட்சுமி இருக்கிறதுனால தான் லக்ஷ்மி இருக்கக்கூடிய இடத்துல குங்குமம் பண்ணணும்னு சொல்லி நெத்தியில் டிண்டா மாத்திரம் போலாது அந்த நெத்தி மகிடு நுனியிலையும் குங்குமம் வச்சுக்கணும் சுமங்கல் ஸ்திரீகள். இதை மகாராஷ்டிரத்துலேயும் வங்காளத்துலேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறா. இது ஆச்சாரியார் சௌந்தரலகரி சொல்லியிருக்கார். சுந்தரகுமார் சொன்னால் இட் ஹஸ் நோ வேல்யூ. யாரோ பெரியவா சொல்லியிருக்கணும். வகந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதி மிக துஷாம் ருந்தேகி பந்தீகிருத்தமிக
நவீன அர்க்க கிரணம் 44வது ஸ்லோகம் ஞாபகம் சௌந்தரலகரியில் தனோது க்ஷேமம்னா இன்றைக்கி அம்பாளுடைய தினமாக இருக்குது, செவ்வாய்க்கிழமையாக இருக்குது, துர்கா பரமேஸ்வரர் தினம். தனோது க்ஷேமம்னா தவவதன சௌந்தர்யலகரி பரிமக ஸ்ரோத சரணிதிவ சீமந்த சரணி வதந்தி சிந்தூரம் பிரபல கபரி பாரதி வீரத்விஷாம் பிருந்தீகி பந்தீகிருத்தமிவ நவீன அர்க்க கிரணம். அப்படி அந்த எல்லைக்கு முடிவாக இருக்கிறதுனால தான் சீமந்த ரேகைன்னு பேர் இருக்குது. இப்போ வேதமாதா ஒரு ஸ்திரீயாக நினச்சேன்னா அந்த ஸ்திரீயுடைய தலையில் இருக்கக்கூடிய மகிடு, அந்த மகிடில் இருக்கக்கூடிய சிந்தூரம் இருக்க அது எதுன்னா அம்பாளுடைய பாத தூடி. வேதமாதாவுடைய தலையில் இருக்கக்கூடிய நெத்து மகிடில் இருக்கக்கூடிய சிந்தூரத்தை தன் பாத தூடியாக வச்சுருக்காள் அம்பாள். ஸ்ருதி சீமந்த சிந்தூரீகிருத பாதாப்ஜ தூளிகாயை நமஹா. ஒரு நாம எவ்வளோ சுவாரஸ்யமான நாம பாருங்க. அதனால் வேதத்துக்கு மேலே இருக்குது அம்பாளுடைய பாதம்னு அர்த்தம். முருகனையும் மகா வாக்கிய கூடம் சொல்லும்போது வேதத்துடைய முடிஞ்ச முடிவாக இருக்கக்கூடிய மகா வாக்கியங்களுக்கும் எட்டிப்படாத ஒரு பரமாத்மாவாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் அது வேதத்துக்கு மேலே இருக்குது. வேத வாக்கியங்கள் மகா வாக்கியங்களுக்கு மேலே இருக்குது. இந்த வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்குது? மேலே பிரமிட்டு சொன்னாலே கீழே பிராடாக இருக்கும், மேலே போக போக இந்த டிப்பில் போய் முடிகிறது, ஷார்ப்பு பாயிண்ட்டாக போய் முடிகிறது. இந்த மகா வாக்கியங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. ரொம்ப ஷார்ப்பாக புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. சாதாரணமான புத்தி இருக்கிறவா புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப தீக்ஷ்ணமான புத்தியோடு இருக்கக்கூடியவங்க சம்ஸ்காரத்தால் சுத்தமான புத்தியால் தான் புரிஞ்சிக்க முடியும் மகா வாக்கியங்களை. அது கூர்மையான கல்லாட்டமாக இருக்குது. அந்த கல் மேலே இப்போ நம்ம இருக்கக்கூடிய வீட்டு வாசலில் ரோடு ஏதோ ரீதே பண்ணுறான்னு வச்சுக்கோ, இந்த ஜெல்லிகள் தான் போட்டிருக்கான். அதுக்கு மேலே தான் அப்புறம் ஸ்மூத்தன் பண்ணோம், ஜெல்லியெல்லாம் போட்டிருக்கான். எதிர்த்தாப்பில் ஒரு கோவில் இருந்தது. அந்த கோவிலில் போய் சுவாமி தரிசனம் பண்ணோம். எதிர்த்தாப்பில் 10 அடி தூரத்தில் இருக்கார் சுவாமி. 10 அடிக்கு போய் செருப்பு போட்டு போவானே, கொஞ்சம் தான் 10 அடி தானே, காலோடு நடந்து போயிடலாமே போனால் அது கூர்மையாக இருக்கக்கூடிய ஜல்லிக்கல் மேலே பட்டு விடுச்சுன்னா காலை குத்துறது. கருப்பாக இருக்கக்கூடிய சரீரத்தில் அவ்வளோ தெரியாது. கூலி வேலையே செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க, வெயில் நின்று கருத்து போயிடுத்தவனுடைய சரீரம் குறையில்லை. இட்ஸ் மியர் மேட்டர் ஆஃப் பிக்மெண்டேஷன் சயின்டிஃபிக்கலி. அவன் வேலை செய்ய வெயிலேயே கல்லை உடைச்சுட்டு இருக்கான், அவனுக்கு தெரியாது. சின்ன குழந்தை, சகஜவேர்னு இருக்கக்கூடிய குழந்தை, ரொம்ப பூ போல் இருக்கக்கூடிய குழந்தை, அந்த குழந்தையுடைய காலில் இந்த கல் ஊற்றிட்டுனா என்னாகும்? குபீர்னு சிவந்து போயிடுறது. நாம் கையில் எடுக்கிற போதே கொஞ்சம் ஜாகிரதையாக பூ போல் எடுத்துக்கணும். சின்ன குழந்தைய கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தி கொடுத்தா கை பிடித்த இடமானது சிவந்து போயிடுறது, குழந்தையுடைய செகண்ட் சிவந்து போயிடுறது. அது மாதிரி இந்த கூர்மையாக இருக்கக்கூடிய வேதாந்த வாக்கியங்கள் அது மேலே சஞ்சாரம் பண்ணி உன்னுடைய பூ போல் இருக்கக்கூடிய மலர் அடியானது அப்படி சிவந்து போயிடுத்தோன்னு நான் நினைக்கிறேங்கிற ஆனந்த சாகர ஸ்தவத்தில் ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன். பாஷாணத்தோப்பி, பாஷாணங்கிறது கருங்கல். பாஷாணத்தோ, பாஷாணம்னா கல் தான் நேர் அர்த்தம், கருங்கல்னு எடுத்துக்கலாம். பாஷாணத்தோப்பி கட்டினே சிரசி ஸ்ருதீனா பிராய பரிபிரமவசாதிபபாடலாபம் அம்பஸ்மரேயம் அமிர்தாலப்த ஹையங்கவீன சுகுமாரமிதம் பதந்தே. அந்த இம்பேக்ட் இஸ் கிரேட்டர் கரஸ்பாண்டிங் டு தி சாஃப்ட்னஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட். ஹார்ட் ஆப்ஜெக்டில் போய் இந்த கல் பட்டுனா அவ்வளோ தூரம் இம்பேக்ட் இருக்காது. த சாஃப்ட்வேர் தி ஆப்ஜெக்ட் தி கிரேட்டர் தி இம்பேக்ட். இது எப்படி இருக்குது? அம்பாளுடைய பாதம் எப்படி இருக்குது? ஐயங்கவீன சுகுமார பதம். ஐயங்கம்னு சொன்னால், ஐயங்கமம்னு சொன்னால் வெண்ணெய்ன்னு அர்த்தம். வெண்ணெயை போல் மிருதுவாக இருக்கும் அம்பாளுடைய பாதம். எப்பேற்பட்ட வெண்ணெய்னா அம்பஸ்மரேயம் அமிர்தானவ மாதலப்த ஐயங்கவீன சுகுமார விதம் பதந்தே. அமிர்தக்கடலை கடையிற போது ஏற்படக்கூடிய க்ஷீராந்தியிலேருந்து ஒரு வெண்ணெய் வந்து தான், சமுத்திரம் முழுக்க க்ஷீரமாக இருக்குது, அதுலேருந்து ஒரு வெண்ணெய் வந்தால் எவ்வளோ மிருதுவாக இருக்குமோ அந்த மிருதுவான வெண்ணெயை போல பூ போல இருக்கக்கூடிய உன்னுடைய சரணத்தை, இந்த கடினமாக இருக்கக்கூடிய வேதாந்த வாக்கியங்களுக்கு மேலே சஞ்சாரம் பண்ணி சிவந்து போன சரணத்தை நான் ஸ்மரணம் பண்ணுறேன். நம்ம அம்பஸ்மரேயம் அமிர்தார்ணவ பா. இது ஒரு சுவாரஸ்யம். அம்பாங்கிற சப்தம் சாதாரணமாக ஆகாராந்த சப்தமாக இருந்துட்டுனா மாதா ரமா அப்படின்னு சொன்னால் ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தம் கொஞ்சம் எலிமெண்ட்ரி சான்ஸ்கிரிட் படித்து வாழ்ந்து தெரியும். அதுக்கு சம்போதனை பிரதமாக ரமே, ரமானா ரமே, மாதானா மாதே. அதே மாதிரி அம்பானா அம்பேன்னு வரணுமோனோ ரொம்ப பிராச்சீனமாக இருக்கக்கூடிய ப்ரீ கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் தான் அம்பேன்னு வருது. பை கன்வென்ஷன்
பை கிராமட்டிக்கல் கன்வென்ஷன் இந்த அம்பாவுக்கு மாத்திரம் அம்பை தான் சம்போதன பிரசமம், அம்பே இல்லை அம்பை தான். அம்பஸ்மரேயம் அகிலா நவமாத அமிர்தா நவமாதந்த ஐயங்கவீன சுகுமாரமிதம் பதந்தே. அப்படி வேத வாக்கியங்கள் மகா வாக்கியங்களுக்கும் மேலே சஞ்சாரம் பண்ணதுனால முருகனுடைய சரணமும் ரொம்ப செவந்து பெடுத்து. இது பாலமுருகன் சின்ன குழந்தை செவந்து பெடுத்து. இவ்வளவு எதுக்காகனாக்க அத்தியந்த சோனே ரணத்வம்சகே மஞ்சுளே அத்தியந்த சோனே மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே. இதே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஐடியாவை சௌந்தரலகரியில் அம்பாளுடைய பாதத்தை சொல்கிற போது ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிற ததானே தீனேபியா ஸ்ரீயமனிஷமாஷானுசதிருஷீம் அமந்தம் சௌந்தர்ய பிரகரமகரந்தம் விகிரதி தவாஸ்மின் மந்தாரஸ்தபக சுபகே யாத்து சரணே நிமஜ்ஜன்மஜ்ஜீவா கரணச்சரணா ஷட்சரணதாம். செவப்பாக இருக்குது, அழகாக இருக்குது. காலில் இருக்கக்கூடிய கொலுசெல்லாம் ஹம்சபக்ஷியை போல் இருக்குது. ஒரு புஷ்பம்னா அந்த தேன் ஒழுகணும். அந்த தேன் என்னென்னா மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே. மனசை கவரக்கூடிய பேர் அழகாக இருக்கக்கூடிய தேன் ஒழுகக்கூடியதாக இருக்குது இந்த திருவடிங்கிற தாமரையிலேருந்து. இந்த மனோகாரினா என்னென்னு கீழே சொல்லிவிட்டேன். அதனால் மை ஒர்க் பிகம்ஸ் ஈஸியர் அட் திஸ் ஜங்ஷன். மனசு ஆத்மா ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குது. பின்னாடி வந்தது மனசு, முன்னாடி அனாதி காலமாக இருக்கக்கூடியது ஆத்மா. அந்த ஆத்மாவை மறைச்சிருக்கு மனசு. மனசை திருடுறதுன்னு சொன்னால் மனசு திருடப்பட்ட உடனே ஆத்மா பிரகாசிக்கிறதுங்கிறது தான் கீழே ஒரு நாள் பார்த்தோம். அதனால் மனோகாரி லாவண்யம்னா அது மனசை திருடக்கூடிய அழகு. மனசே அழிஞ்சு போய் ஆத்மா பிரகாசிக்கும்படியாக செய்யக்கூடிய அழகுனா ஆத்ம தரிசனத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய அனுகிரகமயமாக இருக்கக்கூடிய தேன் அர்த்தம், அருள் தேன் அர்த்தம். மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே. சரி, தேனும் இருக்குது, அழகாக இருக்குது, ஷேப்பாக இருக்குது, எல்லாம் இருக்குது தாமரைக்கு சொல்லிட்டு. அந்த தேனானது அதை பருகிறதுக்கு ஒரு தேன் வண்டி இல்லைன்னா தேன் முழுக்க நஷ்டம்தானே. வடையிலேருந்து பாயசத்துலேருந்து பச்சடியிலேருந்து கூட்டு கறி அப்பளம் சித்திரானம் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சா, சாம்பார் ரசம் மோர் குழம்பு எல்லாத்தையும் பண்ணி வச்சா, சாப்பிட்றதுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னா 4 பேர் திருப்தியாக சாப்பிட்டுட்டா காத்தாலேருந்து 4-5 மணி நேரம் அடுப்படியில் வேலை செஞ்ச சமம் தெரியாது. சாப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்லிட்டு வராமல் விட்டுவிட்டாக்க இவ்வளோ நாளைக்கு பாடுபட்டு சமைச்சோமே இவ்வளோ வீணாக போயிடுத்தேன்னு எந்த ஸ்திரீயாக இருந்தாலும் ஃபீல் பண்ணுவாள். இந்த தேன் இருக்குது, தேனை பருக்கிறதுக்கு தேன் வண்டு இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அந்த தேன் வண்டு மாத்திரம் உங்கள்கிட்ட இல்லை, அந்த தேன் வண்டை நான் சப்ளை பண்ணுறேன்னு. இது என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அந்த தேன் இப்படி இருக்குது. தேன் தான் பீயூஷம். பீயூஷம்னா குடிக்கிறதுக்கு ரொம்ப வசந்ததாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். பீயூஷங்கிறது அமிர்தத்துக்கும் பீயூஷம்னு சொல்லுவாள். இந்த மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே, மனசை திருடக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு ஞான தேன் அருது. அதுதான் இந்த தாமரை, திருவடி தாமரையிலேருந்து ஒழுகக்கூடிய தேன் ஞான தேனாக இருக்குது. மனசை திருடக்கூடிய தேனாக இருக்குது. மனசு திருட்டு போன உடனே என்ன ஆகிடுச்சு, அந்த திருடம் போலீஸ்காரன் யாரோ ஒருத்தர் பிடிக்கிறான் திருடனை. டக்குன்னு எங்கேயாவது வேற எங்கேயாவது போய் மறைஞ்சு ஒளிஞ்சிருந்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவன் பிடியிலேருந்து ஒரு க்ஷணத்தில் தப்பி பக்கத்தில் எங்கேயோ ஒரு ஆற்றுல போயிட்டான். அவன் ஏதோ ஒரு சந்தில் உள்ள நுழைஞ்சு போயிட்டான். மறுபடியும் இந்த திருடன் எங்கே போயிட்டான் தெரியும். எந்த இடத்துல இவன் மெயின் ஹைட் அவுட்டோ அந்த இடத்துலேருந்து பிடிச்சிவிட்டான். போலீஸ்காரன் பிடிச்சிவிட்டான். டக்குன்னு திரும்பி வேற ஒரு இடத்துல போய் டக்குன்னு உள்ள நுழைஞ்சு அங்கே ஒரு ஆசிரியத்தை அடைஞ்சிவிட்டான். அந்த மாதிரி முருகனுடைய திருவடிங்கிற தாமரை, அந்த தாமரையில் ஒழுகக்கூடிய ஞான தேன் தன்னை பிடிச்சி கொடுத்துன்னு சொல்லி இந்த மனசுங்கிற திருட என்ன பண்ணி கொடுத்து டக்குன்னு போய் ஜீவனுடைய மனசாக உட்காந்துடுச்சு. மனசை திருடக்கூடிய சமயத்தில் எங்கிட்ட வந்துடுச்சு அந்த மனசு. அந்த மனசானது சாதாரண காலத்தில் வழியில் இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய வஸ்துக்களில் சென்றுதுன்னா அந்த மனசானது அழிவுக்கு காரணமாக இருக்குது, இவனுடைய ஆத்ம ஹானிக்கு காரணமாக இருக்குது. அந்த மனசானது க்ஷேமத்தை கொடுக்கணும்னா உன் திருவழியிலேயே சுற்றி இருக்கக்கூடிய தேன்வண்டாக இருக்கணும். என்னுடைய மனசு அந்த தேன்வண்டாக இருக்கட்டும். 2 மனசு சொல்லியிருக்கார். மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே. அடுத்தவர் இதையே மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. பவக்லேஷ தப்தா ஒரு தேன் வண்டு 6வது அறிவு கிடையாது அதுக்கு. ஆனால்
அதுக்கு அதுக்கு இருக்கக்கூடிய ஞானம் 6 அறிவோடு இருக்கக்கூடிய மனுஷனுக்கு நமக்கு இல்லை. சாலமன் த வைஸ்னு அந்த காலத்தில் ஒரு ராஜா இருந்ததாக கதை சொல்லுவான். அவனுக்கு தெரியாத விஷயமே கிடையாது, அவன் சால்வ் பண்ண முடியாத மிஸ்ட்ரியே கிடையாதுன்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாராம், 2 விதமான புஷ்பங்களை கொண்டு வந்தார். ஒன்று இயற்கை, ஒன்று செயற்கை. கிட்டக்க வராமல் தொடாமல் எது செயற்கை எது இயற்கை நீங்கள் சொல்லணும், நீங்கள் ரொம்ப மேதாவின்னு உலகம் முழுக்க உங்களை கொண்டாடுறதே சொல்லணும்னு கட்டும்பொழுது அவர் தேன் வண்டுகள்லாம் வச்சு அவியலின்னு சொல்கிறாலும் தேன் வண்டுகள்லாம் வளர்த்துட்டுருக்கேன். அந்த தேன் வண்டுகள் சில ரிலீஸ் பண்ண சொன்னார் ராஜா. அது கரெக்டாக இயற்கை புஷ்பத்தில் போய் உட்கார்ந்துடுத்து. இதுதான் இயற்கை, அது செயற்கைன்னு விட்டார். அப்படி ஒரு கதை சொல்கிறது ஒன்று உண்டு பிராச்சீனத்தில். அந்த மாதிரி தேன் வண்டுக்கு கரெக்டாக தெரியுது எது இயற்கை புஷ்பம் எது செயற்கை. பேப்பரால் பண்ண புஷ்பம் இதில் ஒன்றும் தேன் இல்லை, வாசனை இல்லைங்கிறது தேன் வண்டுக்கு தெரியுது. நம்ம மனசாக இருக்க தேன் வண்டுக்கு தெரிய மாட்டேங்கிறது. டிஸ்பைட் அவர் சோ கால்டு faculty of discrimination, we are unable to discriminate between the original and the artificial. உலகத்தில் இருக்கக்கூடிய பலவிதமான சுகங்கள், இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூடிய சுகங்களில் இது சுகத்தை கொடுக்கும்னு நினச்சி அங்கேயும் இங்கேயுமா எங்கெங்கெல்லாமோ அலைஞ்சு எங்கேயுமே சாஸ்வதமான சுகம் கிடைக்காம நமக்கு சுகமே கிடைக்காம எடுத்து நொந்திருக்கு இந்த மனசு. பவக்லேஷ தப்தா. அப்படி இருக்கக்கூடிய மனசு ஒரிஜினலாக இருக்கக்கூடிய தேன் திருவடியிலேருந்து ஒழுக்கக்கூடிய ஞான தேன் தான். அந்த தேனை பருகக்கூடிய தேன் வண்டா என் மனசு மாறணும். மனஷட்பதுவமே பவக்லேஷ தப்தகா சதா மோதத்தான். எப்போதும் மோதம் தான் என்னென்னு கீழே சொன்னேன் இன்றைக்கி ஆரம்பத்தில். இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆனந்தம். இது மட்டும் இந்திரிய ஆனந்தத்தை தான், இந்திரிய சுகத்தை தான் தேடி இருந்தது மனசு. இப்போ இந்திரியத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய உன்னுடைய திருவடியிலேருந்து ஒழுக்கக்கூடிய ஞானத்தேனை பருகிறதுக்கு தயாராக இருக்குது. அதனால் சதா மோததான் ஸ்கந்ததே பாதபத்மே. தேன்வண்டுக்கு ஷட்பதம்னு ஒரு பேர், பிரமரம்னு ஒரு பேர், பிருங்கம்னு ஒரு பேர், ஷட்பதம்னு ஒரு பேர், மதுக்கரம்னு ஒரு பேர். ஷட்பதம்ங்கிற பதம் தான் யூஸ் பண்ணிருக்காரு இந்த ஸ்லோகத்தில். 6 கால் இருக்கிறதுனால ஷட்பதம். ஆனால் ஷட்பதோமேன்னு சொல்கிறாரோ 6 கால் இருக்கிறதுனால அதுக்கு ஷட்பதம்னு பேர். இந்த 6 கால் என்ன? வேதாந்த சாஸ்திரத்தில் சாதனா சதுஷ்டயத்தில் 3வது சாதனையாக 6 குணங்களை சொல்லியிருக்காள். சமாதி ஷட்கம். ரொம்ப சங்கரமாக சொல்லிவிடுறேன், இது பெரிய சப்ஜெக்ட். இது சமம்னா மனசு அடக்கிறது, தமம்னா இந்திரியங்கள் அடக்கிறது, திதிக்ஷைங்கிறது எத்தனை துக்கம் வந்தாலும் பொறுத்துக்கிறது, அந்த துக்கத்தை போக்கிக்கணும்னு பிரயத்னம் பண்ணாமல், அந்த துக்கத்தை பற்றி யார்த்தையும் வாயை திறந்து பேசாமல், மனசுலையும் அதை பற்றி நினைக்காமல் இந்த 3 கண்டிஷன்ஸுக்கு கட்டுப்பட்டு அத்தனை துக்கங்களையும் பொறுத்துக்கிறது திதிக்ஷை. வெளியில் சஞ்சாரம் பண்ணிருக்கக்கூடிய மனசை உள்ள திருப்பது உபரதி. சாஸ்திரமும் குருவும் சொல்லக்கூடிய வாக்கியம் பரம சத்தியம்னு அசைக்க முடியாத நம்பிக்கைக்கு ஸ்ரத்தேன்னு பேர். அப்புறம் பரமாத்மா வஸ்துவில் போய் மனசு அப்படியே லயிச்சு போகும்படியாக செய்கிறது சமாதானம். இந்த 6 குணங்களும் சமாதி சக்கம்னு பேர். சமம் தமம் திதிக்ஷை உபரதி ஸ்ரத்தே சமாதானம். ஆச்சாரியா விஷயத்தில் அது சுயமாகவே அவருக்கு இந்த 6 குணங்கள்லாம் அவருக்கு தட்சணமாகவே இருந்ததுனால, அவருடைய மனசு இந்த 6 குணங்களோடு இருந்ததுனால முருகனுடைய திருவடி தாமரையிலேருந்து ஒழுகக்கூடிய ஞானத்தேனை பருகிறதுக்கு இந்த தேன் வண்டு தான் தகுந்த பாத்திரமாக இருந்தது. நமக்கு இந்த 6 குணங்களையும் நாம் டெவலப் பண்ணினால் நம்முடைய மனசும் முருகனுடைய திருவடியில் போய் சஞ்சாரம் பண்ணும். வெளி உலகத்தில் போய் சஞ்சாரம் பண்ணாமல் அவன் திருவடியிலேயே போய் சஞ்சாரம் பண்ணும். மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. அது எப்போதும் சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கணும். சஞ்சாரம் பண்ணிட்டு சாதாரணமாக ஒரு தேன் ஒன்று என்ன பண்ணணும், புஷ்பத்தில் தேன் தீர்ந்து போயிடுச்சுனாக்க அடுத்த புஷ்பத்துக்கு போயிடும். இதுதான் உலகத்தில் வழக்கம். ஆனால் இந்த திருவடியிலேருந்து ஒழுகக்கூடிய தேன் இதுக்கு முடிவே கிடையாது. இது ஞான தேன் தான், முடிவில்லாத தேனாக இருக்கிறதுனால இதை விட்டு வேறு ஒரு புஷ்பத்துக்கு போகிறதுக்கு ஸ்கோப் இல்லை. இது எப்போதும் உன் திருவடியிலேயே சுற்றிகிட்டே இருக்கணும், அதிலேயே சந்தோஷப்பட்டு இருக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு உபமானம் ஒன்று சொல்லியிருக்கார். கல்யாணத்தில் விருந்தில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரே சலசலப்பாக இருக்குது, பேசிகிட்டு இருக்கா எல்லாரும். சாப்பிட்ட உடனே எல்லோரும் போய் கொஞ்சம் படுத்துன்னு விட்டான், சத்தமே இல்லை. அந்த மாதிரி தேன் பருகிட்டா இல்லை தேன் இனிமேல் தான் பருகணுமா? என்னமா தெரிஞ்சுக்கிறதுனா, சில சமயத்தில் தேன் வண்டு காது பக்கத்தில் படி
ஒரு சத்தம் போட்டு போகும், பஸ்ஸிங் சவுண்ட். சத்தம் போட்டுன்னா இன்னும் தேனை பருகுதேன்னு அர்த்தம். தேனை பருகு கொடுத்தோம்னா சத்தம் கிடையாது. இந்த மனசு எங்கெங்கெல்லாமோ அறவாயிர சத்தம் பகவானுடைய திருவடி தாமரையிலேருந்து ஒழுங்கக்கூடிய ஞான தேனை பருகாமல் இருக்கிற மட்டும். தேனை பருகு கொடுத்தோன்னா பேஷா அனுபூதி பிறந்ததுவே அப்படின்னு விட்டேன். அப்போ ஒரே மௌனம்தான், அப்படியே போய் சாந்தமாக போயிடும். அந்த மாதிரி இது மட்டும் சத்தம் போட்டு எங்கெங்கெல்லாமோ தெரிஞ்சுன்னு இருக்கக்கூடிய மனசாக இருக்கக்கூடிய தேன் வந்து உன் திருவடி சிக்கச்சிவேர்ந்து இருக்கக்கூடிய திருவடி, ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய திருவடி, அம்சங்களை போல துவனிக்கக்கூடிய காலில் இருக்கக்கூடிய ஆபரணங்களுடைய காந்தி அம்சத்துடைய காந்தி ஆட்டமாக இருக்குது. ஞானத்தேன் ஒழுகக்கூடிய திருவடியாக இருக்குது. மனசை அழிக்கக்கூடிய, மனசை திருடக்கூடிய ஞானத்தேனாக இருக்குது. அப்பேற்பட்ட தேன் ஒழுகக்கூடிய திருவடி தாமரையில் ரமிக்கக்கூடியதாக என்னுடைய மனசுங்கிற தேன் வந்து அமையட்டும். முருகா ரணத்தம் சகே மஞ்சுளே அத்தியந்த சோனே மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. இவர் சதான நாராயண தீர்த்தர் மோகன தரங்கத்தில் இதே விஷயத்தை சந்ததம் அப்படிங்கிற ரெண்டு அர்த்தம் ஒன்று தான். எப்போதும் உன்னுடைய திருவடியாக இருக்கக்கூடிய அந்த தாமரையை சுற்றிலே இருக்கக்கூடிய தேர்மண்டா என் மனசு இருக்கட்டும். காமம் தவ பாத கமல பிரமரி பவது, காமம் தவ பாத கமல பிரமரி பவது ஸ்ரீமல் மம மானசம் மதுசூதன க்ஷேமம் குரு கோபால சந்ததம் மம க்ஷேமம் குரு கோபால. ரொம்ப ஆச்சரியமான கீர்த்தனை. ரெண்டு மகான்களும் ஒரே மாதிரி தான் சொல்லியிருக்கா. இந்த பிரார்த்தனை தான் அந்த ஸ்கந்த சஷ்டியுடைய சாரமே. முருகனுடைய திருவழியிலேயே மனசு போய் ஈடுபட்டு கொடுத்தனா வேறு ஒன்றும் தேவையில்லை. அந்த ஈடுபாடு கிடைக்காம போயிடுச்சுன்னா வேறு என்ன இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இது பெரிய சாரமான ஸ்லோகமாக இருக்குது. இந்த ஸ்லோகத்தோடு இன்றைக்கி பூர்த்தி பண்ணிப்போம். பாதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய இடுப்பு, அவனுடைய மார்பு, அவனுடைய கைகள், அவனுடைய முகம், அதெல்லாம் அவனுடைய கண், இதெல்லாம் வரிசையாக மேலே சொல்ல போகிறேன். அதெல்லாம் நாளைக்கு தொடர்ந்து இந்த 22வது ஸ்லோகம் நினைக்கிறேன், 20, 21, 22, 3 மிருத்யுபயத்தை போக்கக்கூடிய ஸ்லோகங்களாக இருக்குது. அது பர்யந்தம் நாளைக்கு சுவாமி கொடுத்து சேர்த்து விட்டாங்கன்னா வியாழக்கிழமை மீதி இருக்கக்கூடிய 11 ஸ்லோகங்களை சொல்லி நான் ஸ்கந்த சஷ்டி அன்னைக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு சுவாமி அனுகிரகம் பண்ணோம். இது 2 நாள் தான் பாக்கி இருக்குது. எல்லோரும் சிரவணம் பண்ணி பரமக்ஷேமம் தடையாது. குருவாயிருப்பா. ரணத்வம்சகே மஞ்சுளே அத்யந்த சோனே மனோகாரி லாவண்ய பீயூஷ பூர்ணே மனஷட்பதோ மே பவக்லேஷ தப்தः சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. கலியுக வரதனான ஸ்கந்தனுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயக்கத்தில் நேற்றைய தினம் 9வது ஸ்லோகம் பகவானுடைய பாதாத விந்தத்தை வர்ணிக்கக்கூடிய ஸ்லோகத்தோடு நேற்றைய தினம் பூர்த்தி செய்வது. எப்போதும் உன் திருவடியாக இருக்கக்கூடிய தாமரையே என் மனசாக இருக்கக்கூடிய தேன் வந்து அதுலேயே ரமிக்கட்டும், அதுலேயே சந்தோஷப்படட்டும்னு ஆச்சாரியார் இங்கே சொன்னார். சௌந்தரலஹரியில் சொல்லும்போது நிமஜ்ஜன் மஜ்ஜீவகா கரணச்சரணகா ஷட்சரணதா, உன்னுடைய திருவடியிலேருந்து ஒழுகக்கூடிய ஞானத்தேர்ந்த இந்த சங்கரன் என்ற ஜீவன் அப்படியே மூழ்கி போயிடுங்கிற. நிமஜ்ஜன் மஜ்ஜீவகா கரணச்சரணகா ஷட்சரணதா. அதாவது கொஞ்சம் நினச்சி பாருங்கோ, ஆச்சாரியார் பூஜை பண்ணுறா, தேன் அபிஷேகம் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெள்ளி பேரால் தேன் நிறைய ஃபுல்லாக விட்டு வச்சுருக்கா. தேன் இருக்குதுன்னு நமக்கு தெரியறதோ இல்லையோ, தேன் மட்டுக்கு தான் முதல்ல தெரியும். இன்ஸ்டிங்க்டை கொடுத்துருக்கார் சுவாமி. அது மாட்டில் யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ ஒரு பக்கத்துலேருந்து ஏறுத்து, அந்த பேரால் சைடு வழியாக ஏறுத்து. இதை ருச்சிக்கணும்னு நினச்சி அந்த தேர்ந்து விட்டு டக்குன்னு விழுந்துவிட்டு, அப்புறம் உள்ளே விழுந்துவிட்டுனா அப்புறம் தனியாக தேர் வண்டுன்னு ஒன்று இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன திருஷ்டாந்தத்தில் கடற்கரையில் ஒரு வியாபாரி ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸ் 2 விதமும் பண்ணி விற்றுன்னு இருக்கான். உப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய
பொருள்கள், சர்க்கரையான விதத்தால் செய்யப்பட்ட இனிப்புகள் இதெல்லாம் விற்றுட்டு இருக்கான். இந்த ஸ்வீட்டாக இருக்கிறது எல்லோரும் வாங்கிட்டு போயிட்டா. இந்த உப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பட்சணங்கள் அப்படியே இருக்குது. இந்த உப்பு மிட்டாய் ஒரு நாளைக்கு நினச்சி தான் நம்மளை யாரும் ஜாஸ்தி வாங்குறீங்க, நம்ம பிரபாவத்தை காட்டணும், பக்கத்தில் சமுத்திரம் இருக்குது, இந்த சமுத்திரத்துடைய ஆழம் எவ்வளோ இருக்குது பார்த்துன்னு வருவோம்னு ஒரு நாள் இறங்கிக்கலாம். இறங்கினா திரும்பி வருமா? உப்பு மிட்டாய் திரும்பி வந்து இவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? அப்படியே சமுத்திரத்தோட சமுத்திரமாக கரைஞ்சி போக வேண்டியதுதான். மனிஷா பஞ்சகத்தையும் இதை சொன்னார். பிரம்மைவ பிரம்மவித்து, பிரம்ம மாத்திரம்தான் இருக்குது. பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு வந்து தனியாக ஒருத்தன் இல்லை, அவன் பிரம்மத்தோட பிரம்ம ஐக்கியமாயிட்டான். அங்கே பிரம்மத்தை தெரிஞ்சுட்டு வந்து ரெண்டு பேருக்கு இடம் இல்லை. அங்கே தேர் ஆர் நோ டூ செப்பரேட் என்டிட்டிஸ். பிரம்மைவ பிரம்மவித்து அப்படின்னு மனிஷா பஞ்சகத்தை சொன்னார். அந்த பாவம் தான் இங்கே நிமஜ்ஜன் மஜ்ஜீவகா கரணச்சரணகா ஷட்சரணதா. அப்படியே உன்னுடைய சரணத்திலேருந்து ஒழுக்கக்கூடிய ஞானத்தேர்ந்த இந்த சங்கரன் என்ற ஜீவன் இப்போ தேன் மண்டாட்டமாக இருந்து உள்ள அப்படியே முழுகி போயிடணும்னு கேட்குறார். அத்வைத அனுபூதியை தான் சொல்லியிருக்கார் சௌந்தரவதியில் சொல்கிற போது. இங்கே எப்போதும் உன் திருப்படியாக இருக்கக்கூடிய தாமரையை சுற்றிண்டு அதிலேயே ரமிக்கக்கூடியதான் என்னுடைய மனசுங்கிற தேர்மண்டு இருக்கணும். மனஷட்பதோமே பவக்லேஷ தப்தா சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே. கரணச்சரணகான்னாருங்க. கரணம் தான் இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம். நேர் அர்த்தம் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த தேன்வண்டுக்கு 6 கால் இருக்கணும். 5 இந்திரியங்கள். இந்த 5 இந்திரியங்களையும் கண்ட்ரோல் பண்ணி டைரக்ட் பண்ணக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இந்திரியம் மனசு. அதனால இந்திரியானாம் மனஸ்சாஸ்மின்னு கீதையில் பஞ்ச இந்திரியங்கள் ஞானேந்திரியங்களோடு சேர்ந்து மனசையும் சேர்த்து 6 கரணங்கள் 6 காலாட்டமாக போயிடுது. தேன்வண்டுடைய 6 காலாட்டமாக போயிடுது. அதான் கரணச்சரணகா ஷட்சரணதாம். ஷட்சரணம்னு சொன்னாலும் ஷட்பதம்னு சொன்னாலும் ஒன்று தான். ஷட்பதி ஸ்தோத்திரம்னே ஒன்றுபட்டிருக்கார் ஆச்சாரியார். அது சமாச்சாரம் வேறு. ஷட்பதி ஸ்தோத்திரம்னு ஏன் சொன்னார்னா அது மொத்தம் 7 ஸ்லோகங்கள். அதில் கடைசியில் 6 பதங்கள். இந்த வாக்காக இருக்கக்கூடிய தாமரையில் 6 பதங்கள் 6 காலம் உள்ள தேன்வண்டாட்டமாக எப்போதும் வந்துகிட்டே இருக்கணும். நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகோ சரணோ இது ஷட்பதிமதியே வதன சரோஜே சதா வசத்து அப்படின்னு ஷட்பதி ஸ்தோத்திரம் முடிகிறது. ரொம்ப அழகான ஸ்தோத்திரம். இப்போ நமக்கு அது விஷயம் இல்லை, இருந்தாலும் ஷட்பதம்னு சொன்னதுனால ஞாபகம் வந்ததுனால சொன்னேன். இது நம்ம எல்லாருக்கும் வாக்கில் இருக்க வேண்டிய வார்த்தை தான். மதியேன்னு சொன்னேன், என்னுடைய வாக்கில் இருக்கணும்னு சொன்னதுனால யாரெல்லாம் இந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் பண்ணுறாளோ அவ்வளவே இருக்கும் வாக்கில் இந்த 6 வார்த்தைகள். நாராயணா கருணாமயா எல்லாம் தாவா அர்த்தம் தெரியும். கருணா ஸ்வரூபியாக இருக்க ஒரு நாராயணா சரணங்கரவாணி தாவகோ சரணம். 1-2 சரணாகதின்றதும் நான் சரணாகதி பண்ணுறேன்னு அர்த்தம். நாராயண கருணாமய சரணங்கரவாணி தாவகோ சரணோ இது ஷட்பதிமதியே வதன சரோஜே சதா வசத்து. இப்படி பாதாள விருந்தத்தை சொல்லிவிட்டு அதுக்கு மேலே இடுப்பை சொல்கிறேன். ரணத்வம்சகே மஞ்சுளே அத்யந்த ஷோணே. ரணத்வம்சகே மஞ்சுளே அத்யந்த ஷோணே. மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே பீயூஷபூர்ணே. மனோஹாரி லாவண்ய பீயூஷபூர்ணே. मनषट्पदों में भवक्लेश तप्तः क्लेश तप्तः भव क्लेश तप्तः सदा मोदतां स्कंद ते पादपद्मे. सदा मोदतां स्कंदते पादपद्मे. मनषट्पदों में सदा मोदतां स्कंदते पादपद्मे.